Hi friends, welcome to Priya's Aari World. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஸ்டோன் செயின் டைப் 2. ஸோ இந்த ஸ்டோன் செயின் வந்து இன்னைக்கு நம்ம சில்க் த்ரெட்ல தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க டபுள் ஸ்டாண்ட்ஸாக. நான் வந்து இன்னைக்கு த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடில் தான் எடுத்திருக்கேன், அயன் நீடில். நீங்கள் துளிப்பில் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடில் எடுத்துக்கோங்க, நம்ம 13 or 14 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் வந்து நான் ஒரு செயின் போட்டுக்கிறேன் கீழேருந்து மேலே போய். அதுக்கப்புறம் சைடில் ஒரு செயின் போட்டுட்டு கீழே வரேன். ஓகேங்களா? இது எப்படி வரும்னா பாக்ஸாக வர மாதிரி வரும். ஸோ நம்ம எங்கே ட்ரா பண்ணியிருக்கிறோமோ அது மேலே வந்து நம்ம செயினை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். இதில் எங்கேயுமே லாக்லாம் கிடையாது. நம்ம வந்து மேலே கீழே சைடில் அந்த மாதிரி போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ எப்பயுமே டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீழேருந்து அந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் மேலே போய் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்து சைடில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே கொண்டுட்டு வரோம். அடுத்து மறுபடியும் சைடில் போயிட்டு மேலே கொண்டு போகிறோம். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம போட்டுகிட்டே இருப்போம். இது உங்களுக்கு பார்த்தாவே புரியும்னு நினைக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடு தான், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நாம் பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த நீடில்லையும் போடலாம். பட் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடிலாக இருந்தால் நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த கலரில் வேணாலும் நம்ம போடலாம். இது வந்து எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நெக்குக்கு பார்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு சேரீயோட பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வருது அப்படின்னா, நீங்கள் அந்த கான்ட்ராஸ்ட் கலர்லேயே கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ இதே கலர்லேயே நம்ம வந்து 2 பக்கமே அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னா இது பார்க்கறதுக்கு இன்னுமே ரொம்ப லுக்காக அழகாக இருக்கும். உங்களுக்கு நான் இன்றைக்கி கிளாஸில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நாட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பட் நான் வந்து நாட் போடாமல் உங்களுக்கு கண்டினியூவாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து அவுட்லைனும் அப்படியே போட்டுட்டு ஃபைனலாக நம்ம வந்து என் நாட் போட்டுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என் நாட் போடுறத அவாய்ட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக போட்டோம் அப்படின்னா இன்னும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ரொம்ப ஒட்டி பக்கத்துலேயே போடுங்க, கேப் விடாதீங்க. நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஸ்டிச்சை ஒட்டி ரொம்ப பக்கமாக தான் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துட்டே வரணும். நான் நார்மல் செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப கேப் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப பக்கத்துலேயே கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா? ஸோ எந்த கலரில் கொடுத்தோமோ அதே கலர்லேயே கண்டினியூவாக கொடுத்தோம் அப்படின்னா அழகாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நீங்கள் ஒவ்வொரு செயின் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், மீடியம் சைஸ்லேயே செயின் ஸ்டிச் போட்டுவாங்க. இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி கீழே கொண்டுட்டு வரோம். ஸோ கீழே வரும்போதும் இதே மாதிரி தான் நம்ம வந்து ரொம்ப பக்கத்துலேயே ஒட்டி தான் செயின் போடணும், ரொம்ப தள்ளி கேப் விட்டு போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் போடுறது தெரியுதா உங்களுக்கு? ஸோ ரொம்ப பக்கத்துலேயே நான் போட்டுட்டு வரேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டிச் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது ஒரு டிசைன் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். கலராக நம்ம எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணி போடலாம், அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல் நம்ம என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இதை எந்த ஷேப்பில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ரவுண்ட் போட்டுட்டு சுற்றி பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி
நீங்கள் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் போட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து பெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். இதுதான் நம்மளுடைய ப்ராக்டிஸே. ஸோ எப்படி ஒரு கர்வாக வர இடத்துல ஸ்டோன் செயினை வந்து வைக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அது டேர்ன் ஆகும், ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்காது. அது டேர்ன் ஆகிற இடத்துல நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். உள்ளே வந்து நீங்கள் ஃபில்லிங்காக ஏதாவது த்ரெட் ஒர்க் கொடுங்க, லாங் அண்ட் ஷார்ட், தாம்பூர் இல்லை ஃப்ளாட் லோடிங், அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் உள்ளே ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. ஸோ பெட்டல்ஸ்க்கும் கொடுங்க, ரவுண்டுக்கும் கொடுங்க. ஃபில்லிங் கொடுத்துட்டு வெளியில் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.